கேக்கோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இல்லையே அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து க்ரீம் ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தாங்க. அதனால் மைல்டான ஒரு க்ரீம் வச்சு ஐசிங் முடிச்சுட்டு டாப்பில் வந்து கணேஷ் டிசைன் தான் கொடுத்துருந்தேன். இவங்க வந்து அப்ராட்ல இருந்து தான் நமக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. டெலிவரி வந்து அவங்க வீட்டில் பண்ண சொல்லியிருந்தாங்க. 4 o'clock போல தான் டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ கேக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு டெலிவரியின் டைமுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். ஹஸ்பண்டும் 4 o'clock போல டெலிவரி பண்ணிட்டு எனக்கு டெலிவரி பண்ணியாச்சுன்னு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 o'clock போல கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், இன்னும் அந்த கேக் டெலிவரி ஆகல, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குன்னா ஒரு பெரிய ஷாக். ஹஸ்பண்ட் கிட்ட கால் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் ஏதாவது மாற்றி அனுப்பிட்டீங்களா, அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை நீ அனுப்பி விட்டுருந்த நம்பரில் தான் கால் பண்ணி இந்த கேக் டெலிவரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. அப்புறமா கஸ்டமர் அனுப்பியிருந்த நம்பரில் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டப்போ தான் புரிஞ்சுது அவங்க 2 பிளேஸ்ல இருந்தோ கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால வந்த கன்ஃபியூஷன் தான் இது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன், நாங்கள் தான் டெலிவரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. திரும்பவுமே நெக்ஸ்ட் ஒரு கேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இந்த கேக் நரோட்டா தீம்ல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான கேக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.